என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் அவசியம் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அவ்வாறில்லை என்றால் அதிவிரைவில் அல்லாஹு தஆலா உங்கள் மீது தனது வேதனையை இறக்கிவிடுவான். பிறகு நீங்கள் துஆ செய்தாலும் அல்லாஹு தஆலா உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸரத் ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தவறான வழியில் செல்லாது உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் நேரான வழியில் சென்றால் வழி தவறிய எவருடைய தீங்கும் உங்களை பாதிக்காது. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் செல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை பற்றி அது சமயம் அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். 5வது சூராவின் 105வது வசனம். அநியாயக்காரனை மக்கள் அநியாயம் செய்ய கண்டு அவனை அநியாயத்தை விட்டு தடுக்கவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரையும் தன்னுடைய பொதுவான வேதனையில் சிக்க வைத்திடக்கூடிய நாள் தூரமாக இல்லை